ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மனோ. ரொம்ப நாளாக கிரிக்கெட்டை பற்றி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கு. ஸோ இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலில் கிரிக்கெட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நோக்கத்தை கேட்டால் நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க. அது ஒரு டோர்னமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து 50 ஓவர் ஃபார்மட் வேர்ல்டு கப் மட்டும் தான் இருந்துச்சு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இவங்க ஸ்டார்ட் பண்ண நோக்கமே அசோசியேட் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியுங்களா, அந்த சின்ன நாடு இருக்கும்ல, லைக் ஒரு யூஎஸ்ஏ, கனடா, அந்த மாதிரி சின்ன கண்ட்ரிக்கெலாம் வந்து அப்போ வந்து பங்களாதேஷ் அசோசியேட் நேஷனாக தான் இருந்துச்சு. பங்களாதேஷ், கென்யா, அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும், அங்கேயும் கிரிக்கெட் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து 1998ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 1998ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி எங்க நடந்துச்சு அப்படின்னா பங்களாதேஷ்ல வச்சு நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2000ல கென்யால வச்சு நடந்துச்சு. ஸோ இது மூலமா கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. இதுக்கு ரிசல்ட்டும் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. ஏன்னா 2003 வேர்ல்டு கப்ல கென்யா வந்து செமிஃபைனல் வரைக்கும் போச்சு. ஸோ அதனால ரிசல்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன கிரிக்கெட் வந்து கொஞ்சம் வணிகமயமாயிடுச்சு. ஒரு ஒரு விஷயம் வந்து வளரும் போது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வணிகமயமாக ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்ம கிரிக்கெட்லையும் அந்த வணிகமயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியுமே அந்த அசோசியேட் நேஷன் சொல்லப்படுற அந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல வச்சு எதுவுமே நடக்கல. எல்லாமே வந்து டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்ல வச்சு தான் நடந்துகிட்டு இருக்குது. 2002ல பார்த்தா ஸ்ரீலங்கா, 2004ல இங்கிலாந்து, 2006ல இந்தியா, 2009ல சவுத் ஆப்பிரிக்கா, 2013ல திருப்பி இங்கிலாந்துல, 2017ல திருப்பி இங்கிலாந்துல. ஏன்னா இங்கிலாந்துலாம் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் போர்டு. அங்கேயே பார்த்தீங்கன்னா 3 வாட்டி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்திருக்கு. அது எதுக்கு நமக்கும் தெரியல. இன்னொன்று இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஃபர்ஸ்ட் நாக் அவுட் ட்ராஃபின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. 2002ல வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு மாற்றிட்டாங்க. சில பேர் இதை மினி வேர்ல்டு கப்னு இப்பவும் சொல்லுவாங்க. இதில் வந்து அதிக வாட்டி சாம்பியன்ஸ் அடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் 2 வாட்டி அடிச்சிருக்காங்க, இந்தியாவும் 2 வாட்டி அடிச்சிருக்காங்க. இந்தியா 2 வாட்டி எப்படின்னு கேட்குறீங்கன்னா, நிறைய பேர் 2013 நம்ம தோனி தலைமையில் அடிச்ச அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் ஞாபகம் இருக்கும். இன்னொரு வாட்டி எப்பண்டா அடிச்சு அப்படின்னு கேட்டால் கங்குலி தலைமையில் ஒரு ஷார்ப்பா செஞ்ச சம்பவம் தான் அது. ஸ்ரீலங்கால வச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 244 அடிச்சாங்க. அதை இந்தியா சேஸ் பண்ணும்போது மழை வந்துருச்சு. அப்பவே ரிசர்வ் டே வச்சிருந்தாங்க. இப்போ கூட ரிசர்வ் டே ரொம்ப ரேரா தான் வைக்காங்க. அப்போ வச்சிருந்தாங்க. ஸோ ரிசர்வ் டேலையும் திருப்பி ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அதுக்கு முன்னாடி நாளையாச்சும் 244 அடிச்சிச்சு. ஆனால் 222 தான் அடிச்சிச்சு. இந்தியா 8 ஓவர் 38 ரன் நம்ம அடிச்சிருந்தாங்க. இந்தியா ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் இருந்துச்சு. மழை வந்ததுனால அது ஒரு ஷேர் டிராஃபியா மாறிடுச்சு. ஸோ அதனால ஆஸ்திரேலியா 2 கப்பு, இந்தியா 2 கப் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களை நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கலாம். அதுவும் கிரிக்கெட் தீவிர ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்கலாம். இப்போ ஐசிசி டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டாலே சோக்கர் 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 அப்படிங்கிற டேகை குத்திதாங்க ஒரு டீமுக்கு. உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எந்த டீம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. அந்த சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ண டீம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஐசிசி கப் அடிச்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷனும் நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது. கிரிக்கெட்டின் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லப்படுற ஆஸ்திரேலியா போன 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் நம்மளை சைலன்ஸ் பண்ண ஆஸ்திரேலியா ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிங்கிற டோர்னமெண்ட்டில் சைலன்ஸாக தான் இருக்குதுன்னு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? லாஸ்ட் 15 இயர்ஸ், கடந்த 15 வருஷமாக ஒரு மேட்ச் கூட சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆஸ்திரேலியா வின் பண்ணவில்லை. ஆஸ் அ 90s கிட்டா இது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க 90s கிட்டுக்கு தெரியும் இது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்திரேலியா இந்த வாட்டியும் அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து அவுட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 நாளைக்கு February 19th நடக்க போகிற நியூசிலாந்து vs பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். பாகிஸ்தான் வச்சு தான் நடக்கு. ஸோ அதை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாகிஸ்தானுக்கு என்னதான் ஹோம் அட்வான்டேஜ் இருந்தாலும் அவங்க பேட்டிங்கில் பிரச்சனை இருக்குது, பவுலிங்லையும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த ட்ரை சீரீஸில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஸ்பீட் பவுலர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக நல்லா போட்டால் மட்டும்தான் வந்து அவங்க கேமில் இருக்க முடியும். என்னதான் வந்து அப்ரார் அகமத் ஒரு நல்லா போடுறாரு, சல்மானகாவும் டீசெண்டாக போடுவார். ஆனால் அந்த 10 ஓவரில் இருந்து 40 ஓவருக்குள்ளே வந்து விக்கெட் எடுக்கிற டீம் தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதில் தான் நம்ம இந்தியா டாப்பில் இருக்குது. பக்காவான ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் வந்து இவங்க வந்து பேஸ் பவுலர்ஸ் தான் எடுப்பாங்க. பாகிஸ்தானோட பிக்சர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி, இல்லை 90ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பேஸ் பவுலிங் சப்போர்ட்டாக இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாமே ஒரு பேட்டிங் விக்கெட்டாக மாறிடுச்சு. அது அவங்களுக்கு ஒரு மைனஸாகவும் அமையுது. ஸோ அவங்களோட ட்ரியோ, பவுலிங் ட்ரியோ சகின் அஃப்ரிடி, ஹரிஷ் ராவ், நசீம் ஷா இவங்க கிளிக் ஆனால் மட்டும்தான் அவங்க ஆப்போசிட்டை வந்து ஆப்போனன்ட் டீமை வந்து ஒரு 250 கிலோ ரிசீவ் பண்ண முடியும். 250க்குன்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு ரீசன் இருக்குது. 250 கீழே ரிசீவ் பண்ணாதான் பாகிஸ்தான் ஏதாச்சும் பண்ண சேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு.
ஒரு 290 ப்ளஸோ இல்லை 300 ப்ளஸோலாம் போனால் பாகிஸ்தான் வந்து 290 ப்ளஸ் 300 ப்ளஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து ஷாஹித் அஃப்ரிடி, அப்துல் ரசாக் இந்த மாதிரி ஹிட்டர்ஸ் எல்லாம் கொண்டு இருந்த அந்த பாகிஸ்தான் அன்னைக்கு இன்னைக்கு ஹிட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு. இப்போ இருக்கிற டீம்ல அந்த பக்கர் சமானம் விட்டாச்சுன்னா அதுக்கு இடத்துல பெரிய ஹிட்டர்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அது அவங்க ஒரு பெரிய மைனஸா இருக்கு. சைம் ஐப் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, செம பிளேயர். அவங்க வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு கிடையாது, அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். ஸோ பாகிஸ்தான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குயிக்கா ரொட்டேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ரன்னை பாலாச்சும் விளாடணும். அவங்க எல்லாருமே டைம் எடுத்து விளாடுறது, அதனால தான் அவங்க 250க்குள்ளேயே மடங்கிடுறாங்க. ஸோ கொஞ்சம் குயிக் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண பழகணும். குயிக் ரன்ஸ் அடிக்கும் போது அவங்களுக்கு பெஸ்ட் ரன்ஸ் வந்து வரும். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அகைன் நான் திரும்பியும் சொல்றேன், அந்த பேஸ் ட்ரையோ நம்ம சாதாரண இடம் போட்டக்கூடாது. அவங்க பவர் பிளேல வந்து அவங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 2 to 3 விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க. அப்போ கேம் அவங்க கையில் வந்துடும். அதே மாதிரி பாகிஸ்தானோட டாப் 4 இப்போ ரீசெண்டாக சல்மான் அகார்லாம் வேற லெவலில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சவுத் ஆப்பிரிக்கா கூட 350 சேஸ் பண்ணாங்க. ஸோ அதான் அன்பிரிடிக்டபிள். பாகிஸ்தானாலே அன்பிரிடிக்டபிளாக இருப்பாங்க. 350 சேஸ் பண்ணுவாங்க, 250 சேஸ் பண்ணாமையும் போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் பவுலிங் கொஞ்சம் நியூசிலாந்து அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அதையும் நம்ம பார்க்கணும். அதனால தான் 350 அடிக்க முடிச்சு. பட் அதில் வந்து ரிஸ்வானும் அந்த சல்மான் அகாவும் போட்ட அந்த 200 ரன் மேலே பார்ட்னர்ஷிப் அது ரொம்ப க்ரூஷியல். ஸோ இந்த ரிஸ்வான் சல்மான் அகாலாம் இங்கேயும் கிளிக் ஆகணும். மெயினாக பாபர் அசாம் கிளிக் ஆகணும். இவங்களாம் கிளிக் ஆகும்போது கண்டிப்பாகவே பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், மிகப்பெரிய அட்வான்டேஜ், ஹோம் அட்வான்டேஜ். ஸோ அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கப்பை வந்து தொடலாம். நெக்ஸ்ட் நம்ம நியூசிலாந்து டீம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல செட்டில் ஆகிருக்கிற டீம். நல்ல ஸ்பின்னர்ஸும் அவங்களுக்கு இருக்காங்க. சாண்ட்லர் உங்களுக்கே தெரியும், நல்லா போடுவார். பேஸ் பவுலிங்கும் நல்ல பேஸ் பவுலிங் இருக்குது. மேட் ஹென்ரியா இருக்கட்டும், அந்த வில்லியம் ரோர்க்கா இருக்கட்டும், நல்ல பவுலிங் போடுறாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட பேஸ் பவுலர்ஸையும் ஸ்பின் பவுலர்ஸையும் ரெண்டையும் ஆர்டர் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் நியூசிலாந்துக்கு. தென் ரச்சின் ரவீந்திரா வேற என்ன ஆக போகிறதா ஒரு தகவல் வேற இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அவர் வந்தாருன்னா அவர் ஒரு எக்ஸ்பெக்டா இருப்பார். ஏன்னா இளம் பயம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நல்ல நிறைய பொட்டன்ஷியலை வச்சுட்டு எங்கடா காட்டலான்னு துடிச்சிட்டு இருக்க ஒரு பிளேயரு. ஸோ ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல அவர் ஷைன் ஆயிட்டாரு, கிளிக் ஆயிட்டாரு அப்படின்னா மேட்சே வரமா இருக்கும். 2023 வேர்ல்டு கப்ல நீங்க பார்த்துருப்பீங்க அவர் என்ன மாதிரி விளாண்டார் அப்படின்னு. அதே இது இங்கேயும் தொடர்ந்தா, ஏன்னா இவங்கலாம் பிக் மேட்ச் பிளேயர்ஸ். ஸோ இங்கேயும் தொடர்ந்தால் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா டெவான் காமிக்கு பதிலாக அவர் வரலாம், இல்லை வில்லியம்ஸுக்கு பதிலாக கூட வரலாம் ரச்சின் ரவீந்திரா. தென் நம்ம டேரில் மிச்சல், வில்லியம்சன் இவங்க 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒரு எண்டில் வில்லியம்சன் 50 ஓவர்ஸ் ஆடும்போது அந்த எண்டில் டேரில் மிச்சல், நம்ம பிலிப்ஸ், சாப்மேன், டாம் லத்தம் இவங்கலாம் இன்னொரு எண்டில் வந்து கொஞ்சம் ஹிட்டிங்கில் விளாண்டாங்க அப்படின்னா ரன் வந்து அவங்களுக்கு 300 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். பாகிஸ்தானுக்கு பிரச்சனையே இந்த 300 தான். நான் போன இதில் சொல்லியிருந்தேன். பாகிஸ்தானுக்கு வந்து 250க்கு மேலே போனாலே பிரச்சனை தான். ஸோ டாஸ் ஒரு க்ரூசியல் ஃபேக்டராக இருக்கும். மோர் ஓவர் பாகிஸ்தான் சேஸ்னாலே கேஸு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ யார் டாஸ் வின் பண்ணாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் எடுப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். பேட் ஃபர்ஸ்ட் எடுத்து 320, 330 அந்த மாதிரி அடிச்சுட்டு ப்ரெஷர் போடுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நியூசிலாந்தோட பேட்டிங் நெட்டை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸ்பின்னர்ஸை நல்லா விளாட்றோம். டேரில் மிச்சல் எடுத்துக்கலாம், கேன் வில்லியம்சன் எடுத்துக்கலாம், கான்வே எடுத்துக்கலாம், ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கலாம், கிளென் பிலிப்ஸ் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே ஸ்பின்னர் நல்லா விளாடுவாங்க. சேம் டைம் பேசர்ஸும் நல்லா விளாடுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஒரே ஓவரில் செகண்ட் அஃப்ரேட் ஓவரில் 24 ரன் அடிச்சாரு நம்ம கிளென் பிலிப்ஸ். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் வந்து ஒரு பவர் பேக்கடாக இருக்குது, நல்ல டெப்த்தாகவும் இருக்குது. ஏன்னா மேட் ஹென்ரி வரைக்கும் கூட ஆட முடியும். சாண்ட்லர் ஆடுவார். நல்ல ஒரு பேட்டிங் டெப்த்து இருக்கிற ஒரு டீமாக இருக்குது. ஸோ பேஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு போல்ட்டு, டிம் சவுத்தி அவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் இல்லைனாலும் இந்த பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது அந்த மேட் ஹென்ரி தலைமையில தான் இந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது இருக்கு. கம்பேர் டு பாகிஸ்தான், நியூசிலாந்து பேஸ் அட்டாக் வந்து சுமார் தான். ஆனா இவங்க அப்ளை பண்றாங்க, கரெக்டான லென்த், கரெக்டான வேரியேஷன்ல போட்டு பேட்ஸ்மேனை ரிஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதை வந்து பாகிஸ்தான் செய்ய தவறாங்க. திம்மு ஓடி வந்து எங்கேயோ தூக்கி எரிஞ்சு ரன்னை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் டீம். இவங்க கரெக்டான லென்த் அண்ட் வேரியேஷன்ல போட்டு லைன் அண்ட் லென்த் பக்காவா இருக்கிறதுனால விக்கெட் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆல்ரெடி நியூசிலாந்து வின் பண்ணது வந்து அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதே அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராகவும் இருக்கலாம். 2 மேட்ச் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது 3வது மேட்ச் அப்படிங்கும்போது ஒரு டீம் வந்து ஒரு பூஸ்டப்பா வரும். பாகிஸ்தான் ஒரு பூஸ்டப்பா எப்படியாவது அடிக்கும் அப்படின்னு வரும். ஸோ 2 மேட்ச் நம்ம ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா வின் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு லாஸ் வரும். அந்த ஒரு லாஸ் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா நியூசிலாந்து வந்து இந்தியா வின் பண்ணுறது ரொம்ப டஃப். பாகிஸ்தான் கூட இன்கேஸ் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பங்களாதேஷ் கூட மட்டும் வின் பண்ணி அவங்க செமிஃபைனல் போக முடியாது. ஸோ இந்த மேட்ச் வந்து 2 டீமுக்குமே ரொம்ப வந்து குரூஷியல்.
இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் 3 டீமுமே வந்து பங்களாதேஷை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த 3 இது வந்து ஒரு ட்ரை சீரிஸ் மாதிரி, இன்னொரு ட்ரை சீரிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஏன்னா ஆடு மேன் அவுட் பங்களாதேஷ் டீம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும், குரூப் பியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை சீரிஸ் தான் நடக்குது. நியூசிலாந்து, பாகிஸ்தான், இந்தியா. ஸோ அதனால ட்ரை சீரிஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறனால இது வந்து முக்கியமான மேட்சா இருக்கும். நியூசிலாந்துக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா நியூசிலாந்துக்கு ஏற்ற ஒரு பேட்டிங் கண்டிஷன் தான் அங்கே இருக்கு. நியூசிலாந்துல வந்து மிடில் வந்து சாண்டர் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அது போக வந்து அவங்களுக்கு வந்து சாப்மேன் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. இவங்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் பவுலர்ஸா ஓவர் போடுவாங்க. ஸோ நியூசிலாந்துக்கு வந்து சான்சஸ் ஆர் ஹை, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங். பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தால் தான் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. இல்லை செகண்ட் பேட்டிங் வராங்க அப்படின்னா பவர் பிளேல 2 to 3 விக்கெட்ஸ் அவங்க கண்டிப்பாக எடுத்தாங்க. இல்லைனா கண்டிப்பாக நியூசிலாந்து வந்து நல்ல ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை செட் பண்ணி 300, 320 போட்டுருவாங்க. அவ்வளோ ஸ்கோர்லாம் வந்து பாகிஸ்தான் இந்த நியூசிலாந்து பவுலிங் அட்டாக் வந்து சேஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு டாஸ் பாகிஸ்தான் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தால் பாகிஸ்தான் வின் பண்ணும். நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தால் நியூசிலாந்து வின் பண்ணும். நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாலும் நியூசிலாந்துக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ட்ரை சீரிஸ் ஃபைனல்ல சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. ஒருவேளை அவங்க டாஸை வந்து எடுத்து பவுலிங் சூஸ் பண்ணா பாகிஸ்தான் ஒரு 280க்கு மேலே எடுத்தால் வேணா பிரச்சனையா இருக்குமே தவிர 250க்கு கீழே தான் அடிச்சாங்கன்னா அகைன் நியூசிலாந்து மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 டீமுக்கு இப்போ வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்துக்கு தான் வந்து ஹையரா இருக்கு. பட் சாம்பியன்ஸ் டிராபி அப்படின்னு வரும்போது எதனாலும் எப்படினாலும் மாறலாம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா vs பங்களாதேஷ் மேட்ச் ப்ரெடிக்ஷனோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.